அது இல்லைங்க. இப்போ நம்ம அடிய என்னது திருமந்திரம். அதுதான் அதில் வருது. குருவை பற்றி படித்து பாருங்க. என்ன சொல்கிறேன்டா, நீ மக்கு இதை நீ ஒத்துக்கொள்ளாதபடியால், அதாவது உரைகலிங்க பகவத்கீதை ஆகிய இந்த இந்துக்களுக்குரிய பைபிளும் திருக்குறானும் அப்படி இது எஸ் நான் அன்றைக்கு படித்து காட்டினேன். இது நானே தான். பகவத்கீதையில் பல சுருத்தி வருது. அப்போ என்ன சொல்லணும், எங்கே இருக்குது இது? எழுதின மகானை நான் தரிசனம் பண்ணேன். அவர் சிவம் சித்பவானந்தம் 74ஆம் ஆண்டு அங்கே போனேன். அது வைகை இல்லை, என்ன நதி அது? வைகை. மற்றது காவேரி கரையில் இருக்காது. நாங்கள் காவேரியில் போய் குளிச்சு அற்புதம் ஆனந்தம். அந்த காதல் நல்லா இருக்கு. வெனியூவில் வரண்டா அப்படி அவர் ஒரு பாய், ஒரு தலையணை மாதிரி இன்னொன்று உருண்டை ஒன்று இருந்தது, ஒரு செம்பு தண்ணி, பகவத்கீதை இவ்வளோ ரூமில் இருந்து. அதுக்காக சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா, அவருடைய கொமெண்ட்ரி இந்த புத்தகம். அத்தகையவனிடத்து கருணை கூர்ந்து ஆத்ம ஞானத்தை உபசரிக்கிறார் அந்த குருநாதர். கருணை கூர்ந்து இதால் இப்போ நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன்னா, இப்படி வலு வந்து பச்சையாக சொல்லி இல்லை புட்டு வச்சு ஒருவரும் சொல்ல மாட்டான். ஏனெனில் சட்டம் அப்படி. எது? பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்த உனக்கு அவங்க இந்த நான் அந்த ஆசிரமத்தில் இருந்தேன். எங்களோட குருநாதர் அப்படி பார்க்க போனால் 2, 3, 4, 5 நடந்திருக்கு எங்களோட சம்பாதம் அத்தனை வருஷத்தில். ஆனால் கிளாஸெல்லாம் நடந்தது. சுவாமி பிரம்மாந்தி மகாராஜ் எல்லாம் வச்சுருந்தான். ஆனால் அங்கே வந்து இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் சிலர். ஏன் இந்த தகுதி அவங்களுக்கு இல்லாத காரணத்தான். இப்போ தகுதி இருக்கிறது. நான் ஒரு பிள்ளை அங்கே இவட அண்ணாட விட்ட ஒன்று அது அட்வான்ஸில் எடுக்க போகிறேன். அம்மா ஒன்று மேலதியாக வேணாம் 3A அதுக்கும் ஒரு பாடத்தில் 100 எடுத்தால் போதும். என்ன ஜோக் அடிச்சிருந்தது இல்லை 10 இருக்கோ இல்லையோ இல்லை. அப்போ அதை எனக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு உண்ட பாடத்துக்கு அதே மாதிரி இங்கேயும் என்ன இந்த 3A ஒன்று எந்த பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய் 3A இருக்குது. பணிந்து கேட்டு 3 இல்லையோ? அப்போ தான் உனக்கும் தகுதி இருக்குது. நம்ம தகுதி இல்லை, ஆனால் தகுதி ஆகிறதுக்காக நாங்கள் முடியுங்க முயற்சி செய்கிறோம், படித்து கொண்டு 3A எடுக்கும். நம்ம பார்வதி பதே ஹர இல்லை நிறைய பேர் கேட்ட உரைகள் என்ன விலங்கல் அதுதானே அங்கே உரைகள்ண்டா இல்லை. நீ இது உண்மையாக நீ செய்கிற பக்தி யோகம், பக்தி என்ன பக்தி செய்கிறாய், கர்மயோகம்ண்டா தொண்டு செய்கிறாய், ராஜயோகம் உண்டா பிராணாயம் ஆசனம் இந்த மன ஒருமைப்பாடு செய்கிறாய், ஞான யோகம் உண்டா ஆத்மனாத்மான விசாரம், இது உனக்கு இருக்கிறதா, அதை செய்கிறேன்டா. அது நீ எப்படி செய்கிறாய்? ரோட்டால் வரவங்களாம்னு சொல்லி முடியல. இங்கே வா, இதுதான் உரை இங்கே இருக்கிறது, பகவத்கீதையில் இருக்கிறது. அதை படித்து அதன்படி செய்யக்கூடிய தவறுகளுக்கு திரும்ப போ. நீங்கள் தவறு ஏன் இந்த அப்போ இது உரைகள். அது தமிழ் வேறுன்னு சொல்லலாம். ஒரு வேறு வார்த்தை மாதிரி இல்லையா? அது சரியான வார்த்தை விளங்க மாட்டேன்னுது. ஆனால் விளங்கப்படுத்திருக்கு. இப்போ தொடங்குறது நான் சொல்லி கொண்டிருக்கு, உதாரணமும் காட்டினது. இதுதான் என்ன சொல்கிறது, தி மேனுவல் ஆஃப் லைஃப். இங்கே என்ன எதை நீ சாப்பிடணும், எதை சாப்பிட்டா என்ன பலன், ஏன் பயிற்சி செய்யணும், எல்லாம் இருக்குது. சாதாரண வாழ்க்கையை பற்றியும் இருக்கிறது. அடுத்தது ஆத்ம ஞானத்தை பற்றியும் இருக்குது. ஆத்ம ஞானம் தான் முக்கியம். அதான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டார். அடுத்த வருது 2ஆம் அத்தியாயத்தில் அவர் சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. அது ஆத்ம ஞானத்தை ஆத்மனை பற்றி கதை. அதோட நீ நின்றிருக்கலாம். ஆனால் அர்ஜுனன் நிற்கவில்லை, கேள்வி எழுடும். அப்போ நீங்களும் வந்து அதை 2ஆவது அத்தியாயம் படித்தா உனக்கு ஞானம் வந்துட்டா பகவத்கீதை மூடிவாய் அரோரா நடந்து விட்டேன். அதை நடையாட்டி கண்டினியூ பண்ணு. அப்போ இது உரைகள். தயவு செய்து கண்ண முடியுங்கோ. இந்த இறைவன் அதி உயர்ந்த கருணையாலான் இந்த பகவத்கீதை இந்த கைக்கு வரலாம். நான் சொல்கிறேன், அது அநியாயம் என்று சொல்லணும் இல்லை. இந்த இந்து சமுதாயத்தை இந்த விதியமாக இலங்கையில் இல்லை அதை ஒன்றும் அது
அவர் சரியாக சொன்னார். பகவத்கீதை படித்து சன்னியாக எடுத்துன்னு சொல்லலையா? என்ன சொன்னான்? காதல் ஃபெயிலியர். அதான் உண்மை, அதான் சொன்னேன். அதை சொல்லலையா? இல்லையோ? நான் படிக்கவும் இல்லை. என்ன சொல்லுவாரண்டா அந்த மக்கள். ஆகவே உன்ற உயிராகிய இந்த ஞான நூலையே நீ ரிஜெக்ட், அவமானப்படுத்தி அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ அது கிடைக்கும். எவ்வளோ அநியாயம் பாருங்கள். உலகம் முழுக்க சொல்கிறான். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேர் சேர்ந்து பகவத்கீதை, அது இந்த டிசம்பரில் வருது கீதா ஜெயந்தி பாடி, அமெரிக்காவில் நியூயார்க்லேயும் எங்களோடது சுற்றி ஒரு ஹாலில் முழுதையும் பாராயணம் பண்ணாங்க. அவர் குருநாதர் இதில் இருக்கார் கர்நாடகில், அவர் அங்கேருந்து போனவர். எஸ், நான் இந்த ஆசிரமத்திலே முழுதையும் படிப்பாங்க. படித்து பிறகு பின்னேரம் சத்சங்கம் நடக்கும். இப்படி நான் சொல்கிறேன், அதை உண்டை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ பகவத்கீதை கீதா ஜெயந்தி அது காலையில் நான் முடிஞ்சு குருநாதர் பின்னேரம் 4:30 மணி சத்சங்கம். அது பகவத்கீதை பேர் சத்சங்கம். அவர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இருந்துட்டு இப்படி அர்ஜுனன் சொன்னாலும் சண்டை பிடிக்க மாட்டேன். அவன் தனுஷ் எல்லாம் போட்டு சிவனி வேண்டி இருக்கான். கண்ணன் கொடுக்கணும் ஏதோ சொன்னேன். விளிம்பினான் நட்டோகம் என்ன மயக்கமெல்லாம் போயிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை செய்யலாம். சண்டை பிடி. மகாபாரதம் நடந்தது. தனக்குள்ளே காட்சி சொல்கிற கண்ணன் சொன்ன அவ்வளவும் முடியுங்க வேர்ட்ஸ். அதான் சொன்னேன். யூ ஜஸ்ட் ஸ்போக் ஃபியூ வேர்ட்ஸ். இது நடந்தது. அப்புறம் தான் விளக்கம் எங்களுக்கு சொன்னார். இன்னும் நினைப்பார், சாதாரண வார்த்தை, இங்கே இருக்கிறதும் வார்த்தை. ஆனால் ஒரு மனுஷன் டிப்ரெஷன், அர்ஜுன விஷாத யோகம், என்ன டிப்ரெஷன் ஆகிய டிப்ரெஷன் யோகா. ஹலோ, என்ன யோகா அது? மன டிப்ரெஷன் தமிழ் என்ன சொல்கிறேன்? மன அழுத்த யோகம். என்ன யோகம்? மன அழுத்த யோகம். ஐயா வந்துருக்கேன். அந்த யோகம் தொடங்கியிருக்கு. நம்ம பார்வதி பதி